அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம பாலிடிக்ஸ் பசங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள், அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய என்ன ஆளுமை நல்லா இருக்கும். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அவரை சார்ந்தவங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்கள எஜுகேட் பண்ணுறாரு. சட்ட ரீதியாகவும் சரி, எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், ஓகே அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணுறாரு. இளைஞர்களை வந்து அரசியல் படுத்துறாரு. பெரிதனை பணக்காரனா அப்படின்னு அவனை கல்வியை கொடுத்து அவனை அரசியல் படுத்திட்டு அவனை ஒரு தலைவனாக உருவாக்கி விட்டுட்டா போதும், அவன் தனக்கானதை போராடி எடுத்துக்கும் அப்படின்றத அவர் நிலையாக பண்ணுறாரு. அவங்ககிட்ட பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கோட் சூட் போட்டிருக்காருன்னா சேம் எல்லா மக்களுமே ஒரு திருச்சி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோட் சூட் போட்டு வந்திருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்தது. ஓட் பாலிட்டிக்ஸில் இருந்துட்டு கொள்கையை விடாமல் பேசுறதுல தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வந்துட்டு முக்கியமான தலைவராக நான் திரும்ப பார்க்குறேன். கொள்கை ரொம்ப விளிம்பு நிலை மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நிலையான ஒரு தலைவராக அவர் இருக்கார் அந்த மக்களுக்காக. அடக்குமுறை எங்கே இருக்கோ இதை நீ பண்ணக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொன்னால் நான் இதை தாண்டா பண்ணுவேன், உரிமை இதுதான், நான் கேட்பேன் அப்படின்னு தைரியமாக நிற்கிறார். இந்த கட்சி வந்தால் கூட்டணி நல்லா இருக்குன்னு சொல்கிற மத்தியில் இந்த 2 கட்சி எனக்கு வேணான்னு சொல்லி முதல்ல அரசியல்படுத்துகிற ஒரு தலைவராக திருமாவளவனை பார்க்குறேன். அவர் கூட்டணிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தாலும் நான் எங்கே நின்னா என் வாய்ஸ் கேட்குமோ அந்த இடத்துல நின்று அவருடைய குரலை எழுப்பிட்டு இருக்காரு. அவரை ஒரு கடவுளாக பார்த்து அவருக்கு பின்னாடி வழிபடக்கூடிய பக்தர்கள் கோடி பேர்கள் இருக்காங்க. அப்படியா? கண்டிப்பா மாதிரி. ஏன்னா அவர் கடவுள் மறுப்பு சிந்தனை உள்ளவர் அப்படி இருக்காரு. ஆனா அந்த இடத்துல இருந்து பல பேரை வழி நடத்துறாரு. பெரும் தலைவரா பாக்குறாங்க. விளிம்பு நிலை மக்களுக்கு அம்பேத்கர் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் அதுக்கு அடுத்த நிலையில் தமிழகத்தில் தொல் திருமாவளர் அந்த நிலைமையில் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை அது. ஏன்னா அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கறதுல களத்தில் செயல்பாடாக இருக்கிறதும் இன்னொரு டிவி நிகழ்ச்சியில் கூட பார்த்தேன். அம்பேத்கர் ஏன் எவ்வளோ முக்கியமான ஆள் இன்னைக்கு அப்படிங்கிற பதிவு பண்ணுறதுல அவருடைய அந்த ஸ்பீச் நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன். ஏன்னா எளிமைப்படுத்தணும், புரிய வைக்கணும் அப்படின்போது அதுவும் இடஒதுக்கீடு பற்றின விஷயம் ரொம்ப அருமையாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவர் வந்து பேசினது பலருக்கும் அந்த புரிதல் ஏற்படுத்துறது. இன்னும் அவர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் சீக்கிரமாக அதிகாரத்துக்கு வர வழி என்னன்றதை தேடி சீக்கிரமாக பிடிக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஏஜ் ஏறக்குறைய 60 வந்துருச்சு. ஸோ சீக்கிரம் அவர் அதிகாரத்தை கைப்பற்றதுக்கான வழியை அவர் சீக்கிரமாக தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு தலைமை பொறுப்பில் அவர் வந்து சீக்கிரமாக வந்துடணும், அவ்வளோதான். அவரும் அவருடைய குழுவும் ஒரு ஒரு ரவுண்டுக்கு சர்க்கிள்குள்ளேயே அவர் வச்சிருக்காரு. ஏன் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவர் யோசிக்கிறார். ஒருவேளை அவருக்கான அந்த அவர் நினைக்கிற அந்த லீடர்ஷிப் அவருக்கு அமையலையோன்னு தோணுது. வேற என்ன அவர் இம்ப்ரூவ் பண்ணலாம்? அவர் கட்சி பார்ட்டியை வந்துட்டு இன்னும் நான் வந்து நேஷனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியா முழுக்க அம்பேத்கர் அரசியலை பேசக்கூடிய வலுவான இயக்கமாக விசிகாவை கொண்டுட்டு போகிறதுக்கான முயற்சிகளை அவர் மேற்கொள்ளணும். ஓட் பாலிட்டிக்ஸை தாண்டி அம்பேத்கர் பாலிட்டிக்ஸை வந்துட்டு இந்தியா முழுக்க பேசக்கூடிய திறமையான ஆங்கிலத்திலையும் நல்லா பேசுகிறார். அதான் எஜுகேட்டட் பீப்புள்ஸாக வந்துட்டு விசிகால நிறைய பேர் அடுத்த கட்ட தலைவர்களே. இப்போ மற்ற கட்சிகள் அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் விசிகா சார்ந்தவங்க நிறைய அடுத்த கட்ட தலைவர்கள் திறமையாக விவாதங்களில் பங்கேற்கும் நிறைய பேர் இருக்காங்க. அது இன்னும் ஒரு சவுத் இந்தியா லெவலில் போகணுங்கிறது என்னோட. அதுக்கான முயற்சிகளை அவர் நிச்சயமாக பண்ணணும். அது காலத்தின் தேவையாக மாறும்னு நான் நினைக்கிறேன். எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளே இருக்காங்க. அவர் குடும்பம் இல்லாமல் தனி மனிதனாக இருக்கார். அவர் திருமணம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நம்ம போக முடியாது. திருமணம் செஞ்சவங்க, திருமணம் செய்யாதவங்க, திருமணம் பிரிகிறவங்க, இதெல்லாம் நம்ம டாப்பிக்கே கிடையாது. கட்சிக்குண்டான நிதி இல்லையோன்னு நினைக்கிறேன். சரியான நிதி அவங்க கையாளப்படல நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்களுடைய அந்த எக்ஸ்போஸ் கம்மியாகவே இருக்குது. அதுக்கான பணி அவர் அந்த கட்சி வந்து சோஷியல் மீடியாவில் அவ்வளோவா ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியல. எந்த வீடியோ போட்டாலும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கட்சியோட பேரை கமெண்ட்ல யாரோ போடுவாங்க. அந்த மாதிரி அளவுக்கெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆட்கள் வந்து அவர் வந்து அதிகாரத்தை நோக்கி போகிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிறாருங்கிற மாதிரி தோணுது. ஓகே, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்டேஜில் இருக்க மாதிரி இருக்குது. நல்ல ஒரு அண்டர் ரேட்டட் லீடராக இருக்காரு. ஏன்னா அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கட்சி தான் இப்போ நிறைய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை இன்னும் அவருக்கான இடத்துக்கு போல அப்படிங்கிற ஒரு ஜெனரேஷனுக்கான வளர்ச்சியில் நினைக்கிறேன். ஜென்சி கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவரோட ஸ்பீச் மாதிரி ஒரே லெவலில் இருக்குது. அவரே ஒரு இடத்துல சொல்லிட்டாரு. ஏற்கனவே அந்த கட்சியில் ஆதவ அர்ஜுனா அவர் முன்னாடி இருந்த போது அவர் டெபுட்டி சிஎம்னு இது கலப்பி விட்டு அது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள ஆன போது அவர் போனதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, இன்னும் எதுக்கு அவர் டெபுட்டி சிஎம்னு ஆதவ அர்ஜுனா சொல்கிறார், ஏன் நான் சிஎம் ஆகக்கூடாது அப்படி ஒரு வருஷனில் வந்து போட்டார். அது ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்ஸ்பெக்டிவாக இருந்தது. உண்மைதானே, ஏன் அவர் சிஎம் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து ஏன் சிந்திக்கவே கூடாதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து
இட்ஸ் அ வெரி ஸ்லாப்பிங் ரியாலிட்டி. அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். இன்னொன்று அவர் இப்போ இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளுமே வந்து திருமா மேலே வச்சிருக்கிற நன்மதிப்பு வந்து அவரோட இத்தனை வருஷம் உழைப்புக்கு கிடைச்சதா நான் பார்க்குறேன். அவர் மேலே அவதூறு பரப்புறதுக்கோ இல்லை அவருக்கு ஓட் பாலிட்டிக்ஸில் காம்ப்ரமைஸ் ஆகுறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு லூப் ஹோல்ஸையுமே வந்து திருமா வச்சுக்கல. அந்த ஒரு ஐடென்டிட்டியை அரசியலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வெரி குட், சூப்பர். அடுத்து எந்த கட்சிக்கு போகலாம்? பாமக போகலாமா? ஓகே, பாமக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைமை அப்படின்னும் போது